வணக்கம். வேலும் மயிலும் துணை. சென்னையில் பின்கோட் நம்பர் 12ங்க. இங்கே நிறைய பானை செஞ்சிட்டு இருந்ததால் குயவர்களின் பேட்டை, குயப்பேட்டைன்னு பேர் இருந்தது. அப்புறமா காலம் செல்ல அந்த பேர் மருவி கொசப்பேட்டைன்னு ஆயிடுச்சுங்க. இங்கே இந்த கந்தசாமி கோயில் ரொம்ப விசேஷங்க. தொன்மையான கோயில். கட்டாயம் எல்லோரும் இங்கே அருள் பெற்றுக்கொள்ளுமாறு பணியன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு இங்கிருந்த ஒரு குருக்கள் சொன்ன சில தகவல்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அது தெரிஞ்ச விஷயத்தை தான் உங்களுக்கு கன்வே பண்ணுறேன். இதில் ஏதாவது மாற்றம் இருந்தால் தயவு செஞ்சு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இங்கே இருக்கிற கந்தசாமி சிற்பமும் சென்னையில் சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்க கந்தக்கோட்டம் கோயில் முருகன் அவர்கள் சிற்பமும் ரெண்டுமே ஒரே சிற்பியால் செஞ்சுருக்காங்க. இது ஞானத்தோட ஸ்தலங்க. இங்கே வந்தால் ஞானம் கிடைக்குமா. அதே மாதிரி இங்கே தான் ஃபஸ்ட்டு செகண்ட் அந்த கோயில் போகணுன்னுவாங்க. அங்கே இருக்க கோயில் செல்வத்தோட ஸ்தலங்களாம். இங்கே பார்த்தீங்கன்னா முருகன் ரொம்ப அழகாக இருக்காருங்களாம். அதனால் இது கந்தசாமி கோயில்னு பேர் சொல்கிறாங்க. அங்கே முத்தாக இருக்கிறதுனால அந்த முருகனுக்கு முத்துக்குமரன்னு பேர் சொல்கிறாங்க. ஒரு சில வீடியோஸில் இங்கே தர்பைப்புல்லேருந்து இவங்க வந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா இவங்க கடல்லேருந்து கிடச்சாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்த தகவல் என்னென்னு பார்த்தோம்னா, இந்த கோயிலில் முருகருக்கோட மயில் இருக்குது இல்லைங்களா, அது அபிஷேகம் அப்போ தான் பார்க்க முடியும். இந்த மயில் ஜென்ரலாக எல்லா முருகன் கோயிலும் ரைட் சைடு இருக்குங்க. இங்கே லெஃப்ட் சைடில் இருக்குமா. ரைட் சைடு இருக்கிற மயிலுக்கு பேர் தேவர் மயிலுங்களாம். லெஃப்ட் சைடு இருக்கனால அசுரர் மயிலுங்களாம். இந்த அசுரர் மயிலோட என்ன விசேஷம்னா, இங்கே வணங்குனா இந்த அருளால் எதிரிகளோட துஷ்ட சக்தி எல்லாமே நியூட்ரல் ஆகிடும், நமக்கு நல்லதே நடக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பேக் சைடில் இருக்கிற துர்கை அம்மனோட சந்நிதி. இங்கே குமரகுருபர் பாடல் பாடியிருக்கிறாரு, பாம்பன் சுவாமிகள் பாடியிருக்கிறாரு. அவங்களோட சிலைகளும் இங்கே இருக்குது. இதோட ராஜகோபுரம் கிருபானந்த வாரியார் அவர்கள் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாம்பன் சுவாமிகள் இவர் மேலே பாடல் பாடும் பொழுது 20 பாடல் பாடியிருக்காருங்க. ஸோ இவர் அந்த 20 பாடல் பாடும்பொழுது ஒரு பாடலை இவரை குருவாகவே பாவித்து பாடினதால் இங்கே குரு பகவானோட ஸ்தலத்தோடைய இருக்கிற சக்தியும் இங்கே இருக்குது. மேற்கொண்டு என்ன ஒரு விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, மண்டே திங்கட்கிழமை அன்னைக்கு சிவபெருமான் அவங்களுக்கு விசேஷம். ஆனால் இந்த கோயிலில் முருகனுக்கு விசேஷங்க. அன்றைக்கி சிறப்பான இது நடக்குது, அபிஷேகங்களும் நடக்குது. அப்புறமா பார்த்திங்கன்னா இங்கே விசிறியாலையும் அலங்காரங்கள் செய்யப்படுகிறது. இதுதான் அங்கே சொன்ன 2 சந்நிதிகள், பார்த்துக்கோங்க. இங்கே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சந்நிதி இருக்குங்க. இடும்பனுக்கு சந்நிதி இருக்குது. மேற்கொண்டு இங்கே பார்த்திங்கன்னா தேவயானி இருக்காங்க இல்லையா, அவங்க தேவருடைய அம்சம்னால இங்கே 4 கரங்களோட அவங்க சிலை இருக்குது. ஸோ அது இங்கே ஒரு அதிசயங்க. இவ்வளோ அதிசயமான இந்த கோயிலை கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கணுன்னு நான் விருப்பப்படுறேன். எல்லோரும் தயவு செஞ்சு வாங்க.